ஓட்டு போடுற விழிப்புணர்வு எங்க 16 விசில் சின்னத்துல ஓட்டு போட சொல்லி எந்த கவர்மெண்ட் மேடம் உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ண சொல்லிச்சு? எங்களுது பெரம்பூர்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்கீங்க? 16 நோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெறும் 16 நோட்டான்னு சொல்லிட்டு 16 வந்து எங்களுக்குன்னு ஒதுக்குன ஸ்லாட் மேடம். யாரு சொல்லுங்க மேடம். மேடம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 போட்டிருக்கு. 26ல எந்த எலெக்ஷனுமே நடக்கல. இது எப்படி பழசா இருக்கும்? ஆபீஸ்ல இருந்து வர சொல்றாங்க மேடம். யாருன்னா இப்ப நீங்க என்ன அமிச்சீங்களா மேடம்? நீங்க வரணுமா மேடம்? ஆமாங்க வராங்க. வராங்களா மேடம்? மேடம் மேடம் நீங்க யார் மேடம் பேசுறது? வணக்கம், நீங்களே வச்சுக்கோங்க மேடம். நீங்க ஓகே இல்ல மேடம், இப்போ இந்த நோட்டான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நீங்க தான் பேம்ப்ளெட் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓட்டு போடுற விழிப்புணர்வு எங்க 16 விசில் சின்னத்துல ஓட்டு போட சொல்லி எந்த கவர்மெண்ட் மேடம் உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ண சொல்லிச்சு? எங்களுது பெரம்பூர்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்கீங்க? 16 நோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெறும் 16 நோட்டான்னு சொல்லிட்டு 16 வந்து எங்களுக்குன்னு ஒதுக்குன ஸ்லாட் மேடம். யாரு சொல்லுங்க மேடம். மேடம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 போட்டிருக்கு. 26ல எந்த எலெக்ஷனுமே நடக்கல. இது எப்படி பழசா இருக்கும்? சொல்லுங்க 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 மேடம். மேடம் இந்த தப்பு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? ஒண்ணு இத வந்து 1ஆம் நம்பர்ல போட்டு கொடுத்திருக்க முடியுமா? 1ஆம் நம்பர்ல நோட்டான்னு சொல்லி நீங்க கொடுக்க முடியுமா? படிக்காத ஆயமா டைப் பண்ணி லெட்டர் பண்ணி படிக்காத ஆயமா கொடுத்தது. இத பிரிண்ட் பண்ணி ஓகே பண்ணது வந்து கவர்மெண்ட் ஆபீசர் தானே ஓகே பண்ணிருப்பீங்க நீங்க. மேடம் இது எப்படி மேடம் பழசு? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுதா இது? 16 நம்பர்ல சின்னன்னு சொல்லிட்டு இது எப்படி மேடம்? மேடம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 சென்னை மாவட்டம் எந்த வேட்பாளர் வாக்களிக்க விருப்பம் இல்லையோ நோட்டாவை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு 16 எங்கள் விசில் சின்னத்துக்கு நோட்டாக்குன்னு சொல்லி நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நீங்க பழசுன்னு சொல்லுவீங்க? 2026 கொட்டை எழுத்துல தெளிவா இருக்கு மேடம். சரி மேடம் நீங்க இங்க வாங்க, நாங்க ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கோம். நீங்க இங்க வாங்க. என்ன சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். எங்க மேடம்? மேடம் மேடம் நீங்க வந்து ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். ஃபுல்லா கொடுத்தாச்சு. இப்ப அந்த பேம்ப்ளெட் 16ஆம் நம்பர் நோட்டான்னு சொல்லி ஃபுல்லா கொடுத்தாச்சு. இப்ப இதுக்கு என்ன வழி? நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? இது 16ல விருப்பம் இல்லாத கேண்டிடேட் 16வது வந்து தமிழக வெற்றி தலைவர் தளபதி விருப்பம் இல்லாதவது பெரம்பூர் தொகுதியில கட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப அக்கிரமமா இருக்கு. ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. 16ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. அது பெரம்பூர்ல மட்டும் தான் மக்கள் இருக்காங்களா? வேற எங்கேயுமே மக்கள் இல்லையா? 16ன்னு சொல்லி பண்ணலனா 1ஆம் நம்பர் போட்டு நாங்க வந்து ஓட்டு அளிக்க வேணா நாங்க போடுவோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கேளுங்க. 1ஆம் நம்பர் போட்டு 10 லட்சம் இது எப்படின்னு கேக்குறேன். நாங்க கொடுப்போம் எல்லாருக்கும். மக்களுக்கு எல்லா மார்க்கெட்ல இந்தியா போட்டு கவர்மெண்டோட இது போட்டு இந்திய தேர்தல் ஆணையம் போட்டு பெரம்பூர்ல 16ன்னு விசில் சின்னத்துக்கு பதிலா நோட் தான் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது இது. ஒரு நாளும் காசு இல்லாம தளபதிக்காக உழைக்கிற கூட்டம். எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்கணும் இந்த கஷ்டம் தெரியாது. எங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். டெய்லி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு 16 நம்பர் நாங்க விசில் சின்ன கொடுத்து எங்களோட பேம்ப்ளெட் எங்க நம்மளது நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு 16 நம்பர் நோட்டான்னு சொல்லிட்டு வேசர்பாடி மார்க்கெட் சர்மா நகர்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன அநியாயம்? இது பெரம்பூர் தொகுதியில மட்டும்தான் இது போயிட்டு இருக்கு. மற்ற தொகுதியில பத்தி நாங்க விசாரிக்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பெரம்பூர் தொகுதியில மட்டும்தான் வந்து டைரக்டா ரிப்பன் பில்டிங் கேட்டா ரிப்பன் பில்டிங் அசிஸ்டன்ட் எங்களுக்கு கொடுத்து விடாருன்னு சொல்லிட்டு. ஓகே சார்.
சார் முதல்ல போட்டது 16ஆம் நம்பர் நோட்டாக்கு நீங்க எப்படி சார் டிசைட் பண்ணிருப்பீங்க? இங்க கிட்டத்தட்ட 48 கேண்டிடேட் இருக்காங்க. 48வது இங்க நோட்டா 16ஆவதுன்னு சொல்லிட்டு பழிச்சு போட்டிருக்கீங்கன்றீங்க. இது எப்படி நீங்களே இதை கொடுப்பீங்கன்னு கேக்குறேன்னா? சார் இந்த கடவுள் சாட்சி சத்தியம் எல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். அதெல்லாம் பல கவர்மெண்ட் ஆபீசர் பண்ணி தான் இன்னைக்கு இங்க வந்து நாங்க நின்று இருக்கோம். இன்னும் 10 நாள் இது மாறிடும். புரியுதுங்களா? நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே மக்களே இத போன் அடிச்சு மக்களே எங்க கிட்ட போன் அடிச்சு வர சொன்னாங்க. நீங்க எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு பாத்துட்டு நீங்க டைரக்டா இங்க வாங்க. எங்க நாங்க ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கோம். நாங்க பெரம்பூர் ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கோம். வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 16 நோட்டான்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏன் இது நீங்க 1ஆம் நம்பர்ல பண்ணலாமே விநியோகம்? இதை ஏன் 16ன்னு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார் மக்கள்ல ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் நான். யாரை விட்டுடணும்? அவர் எப்படி நாங்க விட முடியும்? அவர் 500 பேம்ப்ளெட் கிட்ட குத்துருக்காரு சார். யாரையுமே விட முடியாது சார். நீங்க இங்க வாங்க சார். நேர்ல வாங்க. அவர் ஒத்தொத்தரா இது பழைய பேம்ப்ளெட் மக்கள் வந்து இது பண்ணாங்க. எல்லாமே படிச்ச டீச்சர்ஸ். எனக்கு நீங்க என்ன எதுவும் தெரியாது. இவரை விட முடியாது. இன்னைக்கு இது தீர்வு காணாம இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா 8000 கூப்பன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பன் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து ஆர்ஓக்கும் எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாத்துமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கல. அதே மாதிரி பார்த்தா ஒரு பாகத்துக்கு வந்து 100 பேரை வச்சு வேலை செய்யறாங்க டிஎம்கே. எங்களுக்கு வந்து வெறும் 25 பேர் 50 பேர் தான் அலௌடுன்றாங்க. 100 பேர் ஒரு பாகத்துக்குன்னா 300 பாகம் 30,000 பேர் வச்சு வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. வேசர்பாடியில இந்த 8000 ரூபாய் கூப்பன். இது 8000 ரூபாய் கூப்பன் பாதி பேர் விநியோகம் இருக்கு. இது டம்மி கூப்பன். இந்த மாதிரி அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு பெரம்பூர்ல இப்ப வரைக்குமே.